சில நபர் எப்போதும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே நிற்பாங்க. இந்த நாள சிஜிஎம் அதை டிக்ளேர் பண்ணுகிறேன். இனி வரும் நாட்கள்ல இந்த நிலத்துல நீங்க நீங்க வீட்டுல வேலை செய்யும் போதும் சரி, வண்டியில டிராவல் பண்ணும் போதும் சரி, சபையில இருந்து நீங்க வெளியே போகும்போது ஒரு கூட ஜனம் உங்களை பார்க்கும் போது கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதான ஒரு ஒளி நல்ல கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். சாட்டாரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் நல்ல கரங்களை தட்டி நலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் நமக்கென தந்திடும் வலக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா Yehovah அனைத்தையும் அருளிடும் நமக்கென தந்திடும் வலக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. எத்தனை பேர் சங்கீதம் 23 நினைவு கூறுறீங்க? நீங்க பாடும் போதே சங்கீதம் 23 உங்க நாவல வந்துடணும். அது அறிக்கடை. இந்த வருஷத்துக்குள்ள பலகணிகளை நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு காரியம் நடப்பிக்கும். தானியேலோ மேல் வீட்டை திறந்து ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது வானத்திற்கு கருதல் எடுத்து வானத்தின் பலகணிகளை திறந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சொன்ன பிறகு இந்த நாள்ல அந்த நிலத்துக்குள்ள என்றாகிற மாற்றம், அந்த மகிமைக்குள்ள என்றாக மாற்றம் என் சபைக்கு நேரா சில பலகணிகளை நான் திறக்கிறேன் சொன்னவங்க நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனை. கரங்களை உயர்த்தி யெகோவா அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கரங்களை அசைத்து யெகோவா அப்பா யெகோவா அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். சொல்லுங்க பாப்போ. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேன் தேவனே. நோய் இருக்கிற இடத்துல கை வச்சு எந்த நோய்தனை
சுமந்தீரன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன். இந்த வரிய மாற்றம் யாருக்கெல்லாம் சில பெயின் இருக்கிறோம், யாருக்கெல்லாம் சில நோய்கள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் சில இடங்கள்ல வலியோட இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கையை வச்சு இந்த வரியை உணர்ந்து அதை வாயில அறிக்கிறதுக்கு பார்ப்போம். அவரை நோக்கி யாவரும் பார்க்கிற யாவரும் அவரை கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், பிரகாசம் அடைகிறார்கள். அதை புரிந்து கொண்டவர்கள் மாற்றம் நல்லா அந்த இடத்துல கை வச்சு சொல்லுங்க பாப்போம், டிக்ளேர் பண்ணுங்க. சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீரும் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன். தேவனே சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீரும் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன். தேவனே யெகோவா யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ரூவா யெகோவா ரூவா யெகோவா ரூவா யெகோவா ரூவா யெகோவா அனைத்தையும் மறுடிடும் எனக்கென தந்திரும் வழக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் மறுடிடும் எனக்கென தந்திரும். உங்க சத்தம் உயரணும். வழக்கரம் நம்மை உயர்த்திடும். இப்ப ஹல்லேலூயா எல்லாம் பக்கத்துல உள்ளவங்களை பார்ப்போம். நல்லா சிரிச்சுக்கிட்டே பாருங்க, முறைச்சுக்கிட்டே இல்ல, சிரிச்சுக்கிட்டே பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே கையை பிடிச்ச மணியை எந்திரிங்க பாப்போம். உங்க கையை பிடிச்ச மணியை பக்கத்துல உள்ளவங்க, நான் தமிழ்ல தானே பேசுறேன், சில நபர்லாம் ஏதோ நான் பிரெஞ்சிலையும் இட்டாலியிலும் பேசுற மணியே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்காதீங்க, தயவா சொல்றேன் உங்களை வேண்டி அன்பா கேட்கிறேன். சில பாடலை பாடும்போது உணர்ந்து பாடாதபடி ஆசீர்வாதங்களை சுந்தரிச்சு கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பாடல் உங்க லைஃபை மாற்றும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையாக்கும் அதுல பாடலா பாடுறோம். சத்தமே கேட்காது. இல்ல சில அவர் ஆராதிக்கும் போது இந்த தட்டிட்டே இருப்பாங்க, சத்தமே கேட்காது, அவங்களுக்கே கேட்காது. பின்ன எங்க இதை கூரையை தாண்டி மேல சத்தமா சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் போது சுனையை பார்த்தோ, ஷானோவை பார்த்தோ, இல்ல சாம்சனை பார்த்தோ அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த நாள்ல அந்த கிருபை கிடைச்சிருக்கு. மற்றவங்க என்னை எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், மற்றவங்க என்ன வேணா நகைச்சிட்டு போட்டோம், நான் ஆராதிக்கிறது ஏன் கொள்ள அப்பாவை. சத்தமா சொல்லுங்க, நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ராபியை நீங்க ஒரு நாள் மயப்படுத்த வேண்டாம், அப்பாவை மாத்திரம் மயப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென்றீங்க? உங்க கை தட்டல் எப்படி இருக்கணும் தெரியுமா? இடி முழக்கங்களா இருக்கணும். உங்க வாய் வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? பிரைசிங், அதாவது துதியா இருக்கணும். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு அடுத்து ரெவலேஷனோட பேசுறது ஆசாபு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசாபு சங்கீத வாசித்தீங்கன்னு வைங்களேன், சும்மாவே உங்களால இருக்க முடியாது. தாவீதை விட ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பாவோட லவ்வோட ப்ரொஃபட்டிக்கலான வேர்டை ரிலீஸ் பண்ணது ஆசாபு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த ரெண்டு பேர் சங்கீதத்துல வேறுபடுத்தி பாத்தீங்கன்னா கூடுதல் அப்பாவோட லவ்வை தாவீது சங்கீதத்துல பார்க்க முடியும். ஆனா அப்பாவோட கிருபையும் அப்பாவோட தயவும், அவர் என்னை எப்படி நடத்துகிறார், எப்படி நடந்து வந்தார், அவர் என்னை என்னென்ன செய்ய போறாருன்னு ஆசாப் சங்கீதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து முதல்ல சொன்னோம், யாருக்கு அந்த வியாதிக்குரிய அறிகுறி இருக்குதோ இல்ல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த கையை வச்சு இந்த வரியை உணர்ந்து சொல்லுங்க. உடனே டாக்டரை பார்க்க வேண்டாம், சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், கத்தி வைக்க வேண்டாம், மாத்திரை போட வேண்டாம், உடனே சரியாகும். ஆமேனா? ஹல்லேலூயாவா? சத்தமா ஒரு ஆமேனா? நல்ல ஒரு ஆமேனா? இதை நான் விசுவாசிக்கலன்னு சொல்றேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா? விசுவாசிக்கலன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க சொன்னா அதுக்கு ஆமேனா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க. நீங்க ஸ்பெஷல், நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாருக்கு தெரியுமா? எனக்கு அல்ல. சத்தமா சொல்லுங்க. அவர் பார்வையில நான் ஸ்பெஷல்.
ஏன் அப்படி சொல்லுங்க? அந்த வரியை சொல்லுங்க பாப்போம். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதிராக்குவே என் தேவனே. ஒரு ஆமேனா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு தேசத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தேசம் ரோடு போடாம இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த மாசம் போய் பாருங்களேன், அந்த ரோடு போட்டிருக்கும். எங்க என் லைஃப்ல நான் பார்த்ததை சொல்றேன். கல்லார் சைடு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காஸ்பல் போயிட்டு வரும்போது டிக்ளேர் பண்ணிட்டு வந்தோம், இயேசு நாமத்தில் நாங்கள் அடுத்து வரும்போது இந்த ரோடு போட்டிருக்கணும் அப்படின்னு. 3 மாசம் கழிச்சு போறோம், புது ரோடு பக்காவா போட்டிருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. நம்ம வாயிலிருந்து புறப்பட வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணுவா. அதான் ஆசாபின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். சத்தமா உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ராமே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பார் என்றுமே, மலைகளையும் பதிராக்குவே என் தேவனே. உற்சாகமா கரங்களை தாட்டி. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பார் என்றுமே, மலைகளையும் பதிராக்குவே என் தேவனே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அவர் லவ் உணர்வுகளா? உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் நம்மை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், நமக்கென தந்திடும், வலக்கரம் நம்மை. உங்க சத்தம் கேட்கட்டும், கரங்களை உயர்த்தி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கினீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கினீர். படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரை கடவுளையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரை. உற்சாக மக்கள் தாட்டி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். பின்னிலும் மண்ணிலும் மெய் நாமம் உங்கள் நாமமையா, நீகர் நீரானையா. பின்னிலும் மண்ணிலும் மெய் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகரென்றும். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை. ஓ கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலும் சிற்பமல்ல, ஜீவனுள்ள தெய்வன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலும் சிற்பமல்ல, ஜீவனுள்ள தெய்வன் என்றால் நீதானையா. உருவங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உருவங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர். 1 2 3 4. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே வழி. உங்க சத்தத்தை உயர்த்தி பாருங்க, அவரை பாருங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை. ஓ எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே.
வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாமும் விருப்பப்படி வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் நடப்பதெல்லாம் வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாமும் விருப்பப்படி வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் விருப்பப்படி நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் வேறு ஒரு தெய்வம் இல்லை விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நிகர் என்றும் விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நிகர் என்றும் நல்ல கரங்களை அசைத்து விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நிகர் என்றும் நீதானையா விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நல்ல கரங்களை தாட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை மேலே வானத்திலும் உமக்கொப்பான ஹல்லேலூயா ஆமென்.